வயதிலிருந்து 100 வயது 90 வயது சாதனை செய்கிறதுக்கு வயதுகள் தடை இல்லை. வணக்கம் தமிழ் பேசும் உறவுகளே, நான் உங்கள் கேடி பாரதி. நாங்கள் இன்றைக்கு நிற்கிறது கிளிநொச்சி நகர் பகுதிக்கு நிற்கிறோம். இங்கே ஒரு உலக சாதனை படைத்த சிறுமியைத்தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அது என்ன சாதனை, என்ன நிகழ்த்தியிருக்கிறார்ன்றதெல்லாம் நாங்கள் முழுமையாக பார்க்கணும். ஒரு உலக சாதனை ஒரு 8 வயது சிறுமி சாதிக்க முடியும் என்று சொன்னால் அது உங்களாலேயே முடியும். உண்மையிலேயே இது ஒரு நீங்கள் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிர்ச்சி அடைந்திருவீங்க. இப்படி ஒரு 8 வயசு பிள்ளையால் இது சாதிக்க முடியுமா, அப்படி அவளை செய்ய முடியுமா, இது எப்படி இந்த சாத்தியமானது என்று கூட நீங்கள் பார்க்கலாம். ஆனால் நீங்களும் எத்தனை வயசுன்றாலும் பரவாயில்ல சாதனை படைக்கலாம். அதுக்கான எல்லா தரவுகளையும் எங்களோட காணொலியில் ஃபுல்லாக வச்சுருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த 8 வயது சிறுமின்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஒரு சிறு வயசில் ஒரு மிகப்பெரிய சாதனை, அந்த சாதனை வழங்கப்பட்டிருக்குது. அந்த வழங்கப்படுற சாதனையை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஏகப்பட்ட நிகழ்வுகள் எங்களோட காணொலிக்குள்ளே இருக்குது. இன்றைக்கு தான் எங்களோட காணொலிக்கு நீங்கள் வந்துருக்கீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான ஒருக்கா தட்டி விடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற காணொலிகள் உங்களை சேரும். நாங்கள் தார காணொலிகள் உங்களுக்கு எப்பயுமே ஒரு திக் நிமிடங்களை ஏற்படுத்துகிற காணொலியாக இருக்கும். இன்றைக்கு இலங்கையில் நடக்கிற மிக முக்கியமான விடயங்களையும் நாங்கள் உங்களுக்கு தந்து வந்திருக்கிறதூடாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களோட இந்த காணொலிகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அப்போ தான் அவங்க கூட இந்த காணொலிகள் கூட பார்த்து தாங்களும் ஒரு சாதனையாளரை மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. வாங்க காணொலியை ஃபுல்லாக பார்ப்போம். நாங்கள் இன்றைக்கு நிற்கிறது கிளிநொச்சி நகருக்கு இருக்கிற கேகே உணவகம், அதுக்கு மேலே இருக்கிற கேகே திருமண மண்டபம். இப்போ நாங்கள் மேலுக்கு போகிறோம். இங்கே மேலுக்கு தான் நிகழ்வு. கொஞ்சம் படிகள் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது, இதுக்கு தான் போகணும். சரி, இப்போ நாங்கள் மேலுக்கு போய் பார்ப்போம். மிதவுடமெல்லாம் வச்சிருக்கணும், பாட்டுகளும் கேட்குது. நல்ல காரியத்தை தொடங்குவது என்பது சால ஏற்றி வைப்பதற்காக அன்போடு அழைத்து வாழ்கிறோம். கராச்சி உதவி பிரதேச செயலாளர் பத்ம அவர்களை தொடர்ந்து மங்கள விளக்கினை ஏற்றி வைப்பதற்கு அவர்களை அன்போடு அழைத்து மகிழ்கிறோம். பல நிறுவனங்களில் ஏழுமல்லன் பிள்ளை ஐயா அவர்களையும் அன்போடு அழைக்கிறோம். திருத்திரபுரம் அன்னையின் கரங்கள் சார்பாக தன்னுடைய பொறுப்பாளர்களையும் மகிழ்கிறோம். ஆனந்த வடிவேல் அவர்களை அன்போடு அழைத்து மகிழ்கிறோம். நாங்கள் அழைத்து மகிழ்கிறோம். மாவட்டத்திலே இருந்து வருகிறந்திருக்கின்ற கலைஞர்கள் சார்பாக ஒருவரை மங்கள திருவலம் அறக்கட்டளை இறுதியாக செல்வத் ரத்தினம் வினோதினி அவர்களுடைய அந்த சலங்கை அணிவித்தல் வியக்க வைத்த ஒரு நிகழ்வாக அந்த அரங்கேற்றம் அமைந்தது. குறிப்பாக எங்களுடைய இந்த அரங்கேற்றத்தை ஒழுங்குபடுத்தி ரஜீஷ் தியாகினி தம்பதிகள் செய்த அந்த சாதனை என்பது அவர்களது முழு முயற்சியின் பயனாக அது வெற்றிகரமாக கிளிநொச்சி மாவட்டத்திலே கிளிநொச்சி மண்ணுக்கு பெருமை சேர்த்த ஒரு நிகழ்வாக அந்த நிகழ்வு அமைந்தது. அதனைத் தொடர்ந்து எங்களுடைய 8 வயதிலே குறிப்பாக சொல்ல போனால் உலகளாவிய ரீதியிலான ஒரு சாதனை புத்தகமாக இருக்கக்கூடிய ராபாவிலே அவரது பெயர் பொறிக்கப்பட போகிறது.
அந்த சாதனையை அனைவருக்கும் வணக்கம். இன்று கிளிநொச்சி மாவட்டத்திலே ஒரு 8 வயது சிறுமி ஒரு உலக சாதனையை படைப்பதற்காக தனது ஒரு 3 மணித்தியாலத்துக்கு மேலே இடைவிடாது ஒரு நடனத்தை ஆடி இந்த உலக சாதனைக்காக படைத்து கொண்டிருக்கின்றால் 8 வயது சிறுமி ரெமிஸ்கா அவர்கள். அதாவது இவருடைய குடும்பம் ஒரு கலை குடும்பமாக இருந்து தனது கலை குடும்பத்தினூடாக தன்னை ஒரு கலை குடும்பத்திலே ஒரு கலையாக எதிர்காலத்தில் வளர்க்கணும் என்பதற்காக இன்று ஒரு கிளிநொச்சி மாவட்டத்திலே இன்று ஒரு 3 மணித்தியாலத்துக்கு மேற்பட்டு ஒரு சாதனையை படைக்கின்ற சிறுமிக்கு நமது வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி செய்க, அதனை இன்றே செய்க. நட
தேசிய அவர்களுடைய சாதனை என்றது வந்து மிக ஒரு பெரிய ஒரு வரலாற்றில் முக்கியத்துவம் அடைஞ்சிருக்குது. இந்தியா அந்த சாதனை பயணத்தில் தேசிய அவர்கள் இணைந்து கொண்ட பெரும் மகிழ்ச்சி. என்னுடைய கிளிநொச்சி மண்ணிலே முதல் முறையாக அதை தாண்டி உலக சாதனை கிடைக்கின்றது பெரிய ஒரு சாதனையான விஷயம். அதை தாண்டி மிகவும் மகிழ்வடைகின்றோம். நானும் இந்த கலை பயணத்தில் வளர்ந்து வரும் ஒரு கலைஞனாக இருக்கின்றேன். பயணத்தில் எவ்வளோ நாட்டியங்களை அதை சார்ந்து நிறைய விஷயங்களை பார்த்துருக்கிறேன். இது ஒரு வித்தியாசமான ஒரு சிறு வயசில், அதாவது 8 வயதிலேயே இப்படியான ஒரு நிகழ்வில் கலந்து கொண்டல் பெரும் மகிழ்ச்சி. இன்னும் எதிர்காலத்தில் சிறந்த முறையில் சிறப்பான முறையிலே நடந்து வரும் என்று இறைவனை வேண்டுகிறேன். நான் ரேஸ்டி அவர்களை கிளிநொச்சியில் அமைந்துள்ள சிரண்டை நுண்கலை கல்லூரியில் நன்னம் பயிலருக்கு என்னோட 4 வயசில் வந்தவா. அப்போ தான் இந்த மாணவியை எனக்கு அறிமுகமானது. அன்றையிலிருந்து 4 வயசுலேருந்து தன்னுடைய இந்த பிஞ்சு பாதங்களால் நன்னங்களை ஆற்றுகை செய்து வந்து கொண்டிருந்தவா. நான் இந்த கிளிநொச்சி மன்ற உள்ள கிளிநொச்சி மாவட்டம் மட்டும் இல்லாமல்
பல்வேறுபட்ட மாவட்டங்களிலும் தனது கலை நிகழ்ச்சிகளை திறம்பட செயற்பட்டு கொண்டிருந்தவா. ஒவ்வொரு நிகழ்ச்சிகளுக்கும் போகின்ற போது ஒவ்வொரு விதமான அவாண்ட திறமைகளை நாங்கள் கண்டுபிடித்த நான் சரி அவர்களுடைய பெற்றோர் சரி கண்டுபிடித்து மேலும் மேலும் வளர்க்கணும் என்றது எங்களுடைய ஆசையாக இருந்தது. அந்த வகையில் 4 வயசுல முதல் அவா நடனமயில் நாட்டியத்தரகு என்ற விருதினை சூடிக்கொண்டவா. பேருந்து 5 வயதில் இசை நடனவாணி என்ற விருதினை பெற்றார். பிறகு 6 வயசானதும் மழலை மயில் நர்த்தன வித்தகி என்ற பட்டங்களை பெற்று 19/7/2025 ARR ஹோட்டலில் பெரிய ஒரு அரங்கேற்ற நிகழ்வினை செய்து அதனூடாக இந்த உலக சாதனையை நாங்கள் நிலைநாட்டணும் என்று சொல்லி ஒரு குறுகிய காலப்பகுதியில் விடாமுயற்சி மாணவியின் விடாமுயற்சியினாலும் பெற்றோர்களுடைய விடாமுயற்சியினாலும் இந்த நிலைக்கு இந்த உச்சந்தொட்டு நிற்கிறார். இவா மென்மேலும் பல்வேறு விருதுகள் பெற்று ஒரு நாட்டிய தாரகையாக வலம் பெற வேண்டும் என்பது எனது ஆசையாக இருக்கிறது. நன்றி. நிகழ்வு இடம்பெறுகிறது. முதல் பிரிவை வெற்றிகரமாக விசிஷ்டா நிறைவு செய்திருக்கிறார். ஒரு பலத்தை ஒரு மாணவி அந்த ஆடலுக்கு ஆயத்தமாக நமஸ்காரம் செய்யும் போதே ஒரு மாணவியை நாங்கள் எடை போடலாம். அந்த மாணவியின் அங்க பாவ அபிநயங்கள் அந்த நமஸ்காரத்தின் மூலமே முதலில் வெளிப்படுத்தப்படுகிறது. வணக்கம். ஜோகதாசன் ஜூட்னி மெலன் ராபா உலக சாதனை புத்தக நிறுவனத்தின் இலங்கை நாட்டு தூதுவர். இன்றைய தினம் கிளிநொச்சி மாவட்டத்தில் ரெஜிஸ்திகா 8 அகவை நிரம்பிய சிறுமியுடைய உலக சாதனை நிகழ்வு இன்றைக்கு கிளிநொச்சி மண்ணில் நாங்கள் அரங்கேற்றி கொண்டிருக்கிறோம். நடன பாரம்பரிய முறையில் உலக சாதனை நிகழ்வு, உலகத்தின் முதல் உலக சாதனை நிகழ்வு இந்த நிகழ்வு. இலங்கையின் முதல் உலக சாதனை நிகழ்வு கிளிநொச்சி மாவட்டத்தில் அரங்கேற முதல் உலக சாதனை 3 நிகழ்வாக பார்க்குறோம். உலகத்தினுடைய உலக சாதனை நிகழ்வு, இலங்கையின் உலக சாதனை நிகழ்வு, கிளிநொச்சி மண்ணின் உலக சாதனை நிகழ்வாக பார்க்குறோம். ராபா உலகத்தில் நிறைய நூற்றுக்கணக்கான உலக சாதனை புத்தக அமைப்புகள் இயங்கி வருது. அதுக்குள்ள இலங்கைக்குள்ள தளம் அமைச்சு உலக சாதனை இதுகளை செய்து கொண்டு வர்றது ஒன்று சோழன், மற்றது ராபா. அந்த வகையில் ராபாவுடைய 3வது உலக சாதனையாக இந்த நிகழ்வு இன்றைக்கு அரங்கேறி கொண்டிருக்குது. 3 மணித்தியாலயம் நடன பாரம்பரிய முறையில் நடனமாடி உலக சாதனை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். இன்னும் சிறிய ஒரு சில நிமிடங்களில் அவருடைய சாதனை முடிவுக்கு வர இருக்குது என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்.
வணக்கம். இன்றைக்கு நாங்கள் ரெஜிஸ்ட்ரிகாவினுடைய உலக சாதனை நிகழ்விலே கிளிநொச்சியிலே இணைந்திருக்கிறோம். உண்மையிலே அவருடைய அந்த சாதனை என்பது அளப்பெரிய ஒரு சாதனை, வார்த்தைகளால் வடிக்க முடியாத சாதனை என்று சொன்னால் எல்லோரும் சாதனை படைக்கிறார்கள். ஆனால் 8 வயதிலே ஒரு சாதனை படைப்பது என்பது உண்மையிலேயே ஒரு மிக அபரீதமான, அவருடைய வயசை விட அவரது சாதனை என்பது மேலோங்கி நிற்கிறது. உண்மையில் அவருடைய பெற்றோர்களுடைய அந்த அளப்பெரிய பங்களிப்பு, அவரை பயிற்றுவித்து சிறுவயதிலிருந்து பயிற்றுவித்து அவரை எல்லா இடங்களுக்கும் கொண்டு சென்று ரெஜிஸ்ட்ரி தியாகினி குடும்பத்தினர் அளப்பெரிய சாதனை என்று செய்திருக்கிறார்கள். ஆகவே பெற்றோர்களுடைய சாதனை என்று பிள்ளைக்கு சென்று பிள்ளையினுடைய அந்த சாதனை என்பது மிக அளப்பெரிய சாதனையாக இருக்கிறது. நான் நினைக்கிறேன் எங்களுடைய தாயகத்திலும் சரி இலங்கையிலும் சரி மிக குறைந்த வயதிலே சாதனை படைக்கிற ஒரு சாதனை செம்மலாக, சாதனை சிறுமியாக எங்களுடைய ரெஜிஸ்ட்ரிகா அவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே இந்த வேளையிலே நாங்கள் அனைவரும் அவரை வாழ்த்த வேண்டும். அவருடைய இந்த சாதனை மட்டுமல்ல, அவர் வளர்ந்து வருகின்ற வயதிலும் இன்னும் சாதனை படைக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக்கொள்கிறோம். உண்மையாகவே எங்களுடைய தமிழர்களுக்கு கிடைத்த அரும்பெரும் சொத்து. ஆகவே அவருடைய இந்த சாதனையை நாங்கள் எல்லோருமாக இணைந்து போற்ற வேண்டும். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்று இந்த அரங்கிலே உலக சாதனை நாட்டிய பெருவிழா நடக்கிறது. இந்த மண்ணில் உண்மையில் ஒரு வரலாறு, இது பெரிய ஒரு வரலாறு. இந்த மண்ணிலெல்லாம் இந்த உலகத்திலேயே இது ஒரு பெரிய வரலாறு. இந்த சிறுமியினுடைய திறமை படிப்படியாக சிறு வயதிலிருந்தே வளர்ந்து கொண்டு வந்து இந்த 8வது வயதில் அவர் இமயத்தை தொற்றிருக்கிறார். அதற்கு எங்களுடைய அனைத்து கலைஞர்களுடைய சார்பாகவும் நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம். ஒரு சளைக்காத ஒரு கலையை மதித்து அந்த கலைக்குள்ளே வந்து தன்னுடைய உயிரை கொடுத்து சாதனை படைத்த நானே அவருக்கு சாதனை திரும்பி என்று வைத்திருக்கிறேன். நர்த்தன வித்தகி என்று பட்டங்கள் கொடுத்திருக்கிறேன். நிறைய அவருக்கு பட்டங்களை நாங்கள் வழங்கியிருக்கிறோம். நிறைய என்னோட அவர் பயணித்திருக்கின்றார். அந்த பிள்ளை அரங்கங்கள் பல அவருக்கு வாய்ப்புகள் எங்களோட பழகி நிறைந்த சாதனை படைத்த அவருக்கு இந்த உலக சாதனை விருது கிடைப்பதில் நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். நானல்ல, அனைத்து இந்த உலக வாழ் தமிழர்களும் கலைஞர்களும் அந்த பிள்ளையை நாங்கள் வாழ்த்தி நிற்கிறோம். மென்மேலும் வளர வேண்டும். இதற்கு ஒருங்கிணைத்த எங்களோட இலங்கை
சாதனை தலைவர், அதாவது தொடர்பாளராக இருந்து தலைவராக இருக்கின்ற ஜூட் அவர்களையும் அவர்களுடைய அணியினரையும் நாங்கள் நன்றி தெரிவிக்கின்றோம். இந்த வாய்ப்பை அளித்து இந்த பிள்ளைக்கு இதை கொடுத்து இந்த உலக அறிய வைத்த அந்த ஜூட் அவர்களுடைய அணியினரையும் நாங்கள் மதித்து வாழ்த்தி தலை வணங்கி நிற்கிறோம். நன்றி.
கிளிநொச்சி மண்ணிலே வருவதற்கு காரணம் அல்லது யாழ்ப்பாணத்துக்கு வருவதற்கு காரணம் அவருடைய யோட்னிமலன் அவரை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. பலருக்கு அவர் கண்டுபிடிப்புகளை கொண்டு வருவதுதான். எந்தெந்த அமைப்புகள் எங்கே இருக்கிறது அதை தமிழர்களுக்கு எவ்வாறு கொண்டு வருவது என்பதுதான் அவரது எண்ணமாக இருக்கிறது. உலகிலே 100க்கும் மேற்பட்ட கிண்ண சாதனை புத்தகங்கள் இருக்கின்றன. ஆனால் எவையுமே இந்த கிளிநொச்சி யாழ்ப்பாண மண்ணை வந்தடைந்ததில்லை. ஆனால் கிண்ண சாதனை என்பதை மட்டும் இதனுடைய நிர்வாகங்களை உருவாக்கிய பெருமை அவருக்கு அதற்கான ஒரு தூதுவராக அம்மன் இந்த இரண்டு எங்களுடைய மண்ணிலே ஒரு புதுவிதமான நிகழ்வு ஒன்றை நாங்கள் சந்திக்கிறோம் என்றால் அது ரெஜிஸ்டிகா அவர்களுடைய இந்த பரதநாட்டியம் வர்ணம் என்கிற உருப்படியை 3 மணித்தியாலங்களில் தொடர்ச்சியாக அவர் செய்து முடிக்கின்ற அந்த மிக அற்புதமான நிகழ்வாக இந்த நிகழ்வு அமைந்திருக்கிறது. அவருடைய வயசு 8 வயதுக்கு உட்பட்ட ஒருவர் தொடர்ந்து 3 மணித்தியாலங்கள் பரதநாட்டியத்தினுடைய மிக முக்கியமான அழுத்தம் கூடிய உருப்படியான வர்ணத்தை செய்து முடித்தல் என்பது ஒரு உலக சாதனை. அந்த மகத்தான உலக சாதனையை நிகழ்த்துகின்ற செல்வியை மனதார வாழ்த்துகிறேன். அவருடைய 600 முறைகளுக்கு மேல் அவர் எழுதி சாதனை புரிந்த நடன நிகழ்வுகளையும் நான் பார்த்திருக்கிறேன். இங்கே பல கலைஞர்கள், கலை ஆர்வலர்கள், அவருடைய தாய் தந்தையர்களுக்கான கலை உலகத்தை படைத்த பேபி அம்மா உட்பட KSR அண்ணன், கதிரமலை ஐயா, இப்படி பல பேருடைய முகங்களை, ஆராதனா அண்ணன், இவர்களையெல்லாம் நான் இந்த இடத்திலே பார்க்கிற பொழுது மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு காலகட்டத்திலே நாங்கள் நிமிர்ந்து நின்று ஒவ்வொருவருடைய ஆற்றல்களையும் பார்த்தது, ரசித்தது, சிறுவர்களாக இருந்த காலங்களில் அந்த ஒலிகளை கேட்டது. இன்று இந்த பிள்ளையினுடைய சிறுமியினுடைய இந்த உன்னதமான நிகழ்வை பார்க்க கிடைத்த இந்த வாய்ப்பும் அவருக்கு வாழ்த்து சொல்ல எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய தினத்திலே எத்தனையோ சாதனைகள் எங்களுடைய மண்ணிலே எட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே எங்களது அன்பு நண்பர் PL ரஜிஸ் அவர்களுடைய அருமை புதல்வி தியாயினி ரேசிகா அவர்களுடைய ஒரு செல்வ புதல்வி இன்றைய வேர்ல்ட் ரெக்கார்டாக தனது உலக சாதனையை படைத்து அவர் ஒரு சிறந்த நாட்டிய தாரையாக வளர வேண்டும். என்று கேட்டால் அழிந்து போய் கொண்டிருக்கின்ற எங்களது தமிழர்களுடைய அதாவது எங்களோட தமிழர் தாயகத்தினுடைய அத்தனை கலைகளும் அழிக்கப்பட்டு கொண்டு இன்றொரு மேலத்தைய நடனங்களையும் பாடசாலையிலே படிக்கின்ற எங்களது மாணவர்கள் மேலத்தைய நடனங்களை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். மேலத்தைய நிகழ்ச்சிகளை பார்வையிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இங்கே பார்வையிட்டுக்கின்ற போது இந்த மேடை இந்த KK மண்டபத்திலே ஒரு அரங்கம் காணுகின்ற ஒரு அற்புதமான ஒரு தெய்வீக குழந்தை இங்கே ஆடிக்கொண்டிருக்கின்றது. அவருடைய கலை பயணம் மென்மேலும் சிறக்க பாடகர் மல்லிகர் PS பழனிசர்மா அவர்களுடைய வாழ்த்துக்களும் ஆசிகளும் மென்மேலும் இவர்கள் போன்று எங்களுடைய ஈழ மண்ணிலே பல நடன தாரைகள் வர வேண்டும். எங்களோடு கலைகள் அழிந்துவிடக்கூடாது. இசை பாடல் ஆய கலைகள் 64னையும் ஏய உணர்விற்கும் எண்ணம்மை தூய உருப்பள்ளிங்கு போல்வாள் என் உள்ளத்தினுள்ளே தூய இருப்பள்ளிங்கு வராதல் என்று கலைமைகளுடைய அந்த திருவாக்கமைவாக சிவபதத்தினுடைய ஒரு அம்சமாக ஒரு அர்த்தநாரீஸ்வர வடிவமாக திகழ்கின்றது ஒரு புனிதமான பரதக்கலை.
இந்த ஆசிரியருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்தோடு இந்த இசை என்பது மனித வாழ்வோடு கலக்கப்பட்டது. அனைவரும் பல்லாண்டு காலம் வாழ இன்றைய இந்த விழா நாளிலே பல்லாண்டு காலம் வாழ வாழ்த்துகின்றோம், போற்றுகின்றோம். வணக்கம், நன்றி. இதில் இப்போ ஒவ்வொரு சாதனைகள் 1 வயதிலிருந்து 100 வயது 90 வயது சாதனை செய்கிறதுக்கு வயதுகள் தடை இல்லை. அப்போ ஒவ்வொரு உலகதானம் செய்ய வயது அடிப்படை தான் சாதனையை தீர்மானிக்கிறது. அப்போ உலக வரலாற்றில் 8 வயது சும்மா ஒரு பாட்டை போட்டு சும்மா ஆடிட்டும் போகலாம். உலக வரலாற்றில் நாங்கள் ஒரு சாதனை நிகழ்த்த போகிறோம்னா அந்த வேர்ல்டு ரெக்கார்டில் அடித்து வேர்ல்டு ரெக்கார்டில் 8 வயது பிள்ளை உலக நடன பாரம்பரிய முறையில் உலக சாதனை நிகழ்வு செய்திருக்காண்டு அதை பார்ப்போம். அப்படி இல்லையென்றால் குறைந்தது எவ்வளோ நேரம் செய்தால் உலக சாதனையோ அதை டார்கெட்டாக வச்சு தான் நாங்கள் அந்த நிகழ்வை செய்திருந்தாங்க. அப்போ இது உலக இதில் 8 வயது அகவர் நிரம்பிய இந்த தமிழ் பிள்ளை தொடர்ச்சியாக 3 மணித்தியாலம் ஆடி முடித்தால் உலக சாதனை. அந்த ரீதியில் உலகத்தில் 8 வயது இப்போ 8 வயதில் அவள் நடன அரங்கேற்றம் செய்துட்டா. அது பெரிய சாதனை. அந்த கையோடையே தான் உலக சாதனை செய்யணும் என்று விரும்பி 1 மாத பயிற்சி எடுத்து தான் இந்த உலக சாதனை செய்கிறாள். இன்னொரு பிள்ளை 4 வயது பிள்ளை கிளிநொச்சிலான் இருக்கிறாள். அவவும் உலக சாதனை செய்யணும்ட்டு 6 மாத பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாள். 4 வயது பிள்ளை அவளுக்கு வித்தியாசப்படும். இப்போ 8 வயது பிள்ளைன்னா 3 மணித்தியாலம், அவள் 4 வயது பிள்ளைன்னா 2.5 மணித்தியாலம். அப்படி எங்களுடைய ராபா உலக சாதனை புத்தக நிறுவனத்தினுடைய நிறுவனர் இயக்குனர் சொல்லுவார், ஒரு வயதை வச்சுக்கொண்டு இன்ன சாதனை செய்ய போறீங்கண்டா இவ்வளோ நேரம் அதை வச்சுக்கொண்டு நாங்கள் தீர்மானிக்கிறோம். இது 3வது நிகழ்வு. நாங்கள் கொழும்பு நிகழ்வில் செய்து நாங்கள் 31 வயது தம்பி 3000 எடை கொண்ட ஒரு வாகனத்தை 3.5 நிமிஷத்தில் 3 கிலோமீட்டரை கட்டி இழுத்து உலக சாதனை உடைச்சு. அதே மாதிரி நுவரெலியா மலையகத்தைச் சேர்ந்த 5 வயது சிறுவர் 10 கிலோமீட்டரை 1.5 மத்தியாலம் நடந்து சாதனை செய்யலாம். அவர் 10 கிலோமீட்டரை 72 நிமிஷத்தில் வேகமாக நடந்து சாதனை படைத்தார். இது 3வது சாதனை. இலங்கை புள்ளா ராபா 25 மாவட்டத்துக்கும் இனம் மொழி கடந்து தான் உலக சாதனையை அரங்கேற்றாம். இதில் சிங்களவர், இஸ்லாமியர், தமிழர் என்ற பாகுபாடு இல்லை. இலங்கையில் 6 சாதனை செய்ய விருப்பமோ அவைகளுக்கான களத்தை அமைச்சு இதை முன்னெடுத்து கொண்டு வரோம். யாராவது சாதனை செய்ய விரும்பினால் ராபாவோட தொடர்பு கொண்டு உங்களோட சாதனையை ஒளி உலகத்துக்கு கொண்டு வரதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். நன்றி. உலக சாதனை நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து விருந்தினர்கள், நண்பர்கள் எல்லோருக்கும் மதிய நேர வணக்கங்கள். அண்மையில் தான் நாங்கள் அந்த சிறுமியினுடைய பரதநாட்டிய அரங்கேற்றம் கிட்டத்தட்ட 2 மாதங்களுக்கு முன்னர் பங்கு பெற்றிருந்தோம். மிக குறைந்த வயதிலே எங்களுடைய மாவட்டத்திலே பரதநாட்டியத்தை முறையாக பயின்று சிறப்பான ஒரு அரங்கேற்றத்தை நிகழ்த்தியிருந்தார். தற்போது அது இன்னும் அடுத்த ஒரு நிலைக்கு சென்று இன்று ஒரு உலக சாதனையாக தொடர்ச்சியாக 3 மணித்தியாலங்கள் நடன நிகழ்வை நடத்தி ஒரு சாதனையை நிலைநாட்டி இருக்கின்றார். அந்த வகையிலே உண்மையாகவே மாவட்ட செயலன் சார்பாக அவருக்கு எனது பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும். இதிலே நான் குறிப்பிடக்கூடிய விடயங்கள் இருக்கின்றது. பொதுவாக நாங்கள் தமிழர், எங்களுக்கு ஒரு பண்பாடு இருக்கின்றது, வரலாறு இருக்கின்றது, மொழி இருக்கின்றது, கலாச்சார விழுமியங்கள் இருக்கின்றது. இந்த கலையை எடுத்துக்கொண்டு வந்த போது நான் நினைக்கின்றேன், உலகத்தில் இருக்கின்ற எந்த ஒரு இனத்துக்கும் எந்த ஒரு குழுமத்துக்கும் இல்லாத மிக வளமான ஒரு கலைப்பண்பை உடைய குழுமம் தான் நாங்கள். அது உலகத்தில் எங்க தேடினாலும் நான் நினைக்கின்றேன் இப்படியான ஒரு கலை அம்சத்தை கொண்ட ஒரு இனத்தை நாங்கள் அடையாளப்படுத்த முடியாது. அவ்வாறு சிறப்பான எல்லா வளமான கலை அம்சத்தை கொண்ட ஒரு இனம் நாங்கள். எங்களுடைய இந்த கலை அம்சங்கள் நிச்சயமாக இன்னும் அது கிட்டத்தட்ட 2500-3000 வருடங்களுக்கு முற்பட்ட ஒரு இனம், ஒரு கலாச்சார பின்னணியை கொண்ட ஒரு இனம். இப்படியாக வருகின்ற எங்களுடைய இனத்தினுடைய இந்த விடயங்கள் இன்னும் சிறப்பாக வளர்த்தெடுக்கப்பட வேண்டும், அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்பட வேண்டும். அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை தான் நிச்சயமாக இந்த கிளிநொச்சி மண்ணிலே செல்வி பிரிஸ்டிகா அவர்கள் நிகழ்த்தி காட்டியிருக்கின்றார்.
3 மணித்தியாலம் நடனமாடி உலக சாதனை நிகழ்வு நிகழ்த்தியிருக்கிறார். இந்த நிகழ்வு உலகத்தின் முதல் உலக சாதனை ஆரம்பிக்கிறார். இலங்கையுடைய முதல் உலக சாதனை தமிழர் தாயகம் கிளிநொச்சி மாவட்டத்தின் இந்த மண்ணில் நிகழ்த்தப்பட்ட முதல் உலக சாதனை பேர் பெற்றிருக்குது. இன்றிலிருந்து ரஜிஸ்டிகா தன்னுடைய பேருக்கு முன்னால உலக சாதனையாளர் என்ற பெயரை பயன்படுத்த அந்த பேர் நிலைச்சி இருக்கும். சாதனை செய்துட்டு இருந்தாங்க. அடுத்த நிகழ்வுல ரஜிஸ்டிகா நடனம் ஆடுவார்கள்லாம் சொல்லப்படாது. ஒவ்வொரு மேடையிலையும் அவருடைய பேருக்கு முன்னால உலக சாதனையாளர் ரஜிஸ்டிகா அந்த பேரை பயன்படுத்தணும். இந்த உலக சாதனை சான்றிதழை பெருமதிப்புக்குரிய கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் முரளிதரன் ஐயா அவர்களுடைய திருக்கரங்களால் வழங்கி வைக்கும்படி கனிவமுடன் வேண்டி நிற்கிறோம். அங்கே அனைவரும் எழுந்து நின்று கரகோஷம் செய்து இது சாதாரண விடயமல்ல, உலக சாதனை. ஆகவே இப்போது எங்களுடைய அரசு அதிபர்கள் 8 வயதை இங்கே அடைந்திருக்கிற எங்களுடைய தங்கை ஒரு உலக சாதனையாளராக மாறி இருக்கிறார். உண்மையில் முன்னூற்றி 27வது மேடைகளை கண்டு 700 நடனங்களை செய்து இன்று உலக சாதனை படைத்திருக்கிறார். நான் நினைக்கிறேன் இது ஒரு பிரமாண்டமான ஒரு விழாவாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் அண்மையிலே தான் அரங்கேற்றம் செய்தார்கள். ஆகவே ஒரு குறுகிய வட்டத்தோடு இந்த சாதனை என்று படைக்கப்பட்டிருக்கிறது. சாதனை ஆட்கள் எங்களுடைய நான் ஏற்கனவே குறிப்பிட்ட இசையமைப்பாளர்கள், நலன்பிரிப்பிகள் மற்றும் அமைப்பை சார்ந்தவர் அனைவரையும் மேடை கலைக்கிறோம். வாங்க இல்லை, நான் குறிப்பிட்டு சொல்லாமல் இங்கே முக்கியமான அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம். வாங்க. ராவா உலக சாதனை கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபரால் வழங்கப்பட்டிருக்குது. சாதனை படைத்த ஸ்ரீகாவுக்கு தற்பொழுது ரூபடம் எடுக்கிறதுக்கு எல்லாரையும் கூப்பிடினோம். பாருங்கள் எவ்வளோ அழகான முறையில் இன்றைக்கு சாதனையை படைச்சிருக்குது. இந்த சிறுமிக்கு எங்களது வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். மண்டபத்தினுடைய பணிப்பாளர் அவருக்கு மிக மிக நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று இசையமைப்பாளர்கள், கவிஞர்கள், ஆர்வலர்கள் குழுமத்தின் சார்பில் இந்த நன்றிகளை தெரிவித்து மண்டபங்கள் அற்புதமான நிகழ்விலே நாங்கள் அனைவரும் இணைந்து கொள்ளலாம். எனவே எனவே அவருக்கும் அவர்கள் துணைவியாளர்களுக்கும் இந்த வழியிலே நாங்கள் நன்றிகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நன்றி நன்றி. வருவேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, முடிஞ்சு வரேன். இல்லை நான் வருவேன் கொஞ்சம் இல்லை இப்போ தான் முடிஞ்சது. சாப்பிட்டு உடனே வரேன். சாப்பிட்டு வரேன். ஃபோட்டோக்கெல்லாம் போட்டுட்டீங்களா நீங்கள்? ரைட் கொஞ்சம் வெயிட் பண்ணுவேன். ரைட்
ரெடியா? Gracias.